கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தீமே பார்த்தீங்கன்னா, ஒரு தடையை சந்தித்து பிறகு வெற்றி அடைவது. ஒரு தடையை சந்தித்து பிறகு வெற்றி. இப்படியே தான் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே இருக்கும். என்ன காரணம்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே நீச்ச பலத்துல இருக்கிறார். இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தையும் அடைகிறார். இந்த ஒரு மாதத்துல ஒரு 20 நாட்கள், முதல் 20 நாட்கள் நீச்சபங்க ராஜயோகத்தை சுக்கிரன் அடைவதால், முதலில் பிரச்சனை, பிறகு வெற்றி. அப்போ ஒரு ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணா, 2வது தடவ, 3வது தடவ முயற்சி பண்ணா, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய கன்னிராசி அன்பர்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் உங்களுடைய முக வசீகரம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, உங்கள பார்த்து உங்க ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டியும் பார்க்கிறவங்க உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் திடீர்னு நல்லா ஆக்டிவா ஆயிடுவீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டியும் வேலைகளை குயிக்கா செய்யக்கூடிய வாய்ப்புகள், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு சிந்தனை இதெல்லாமே வந்துடும். உங்களுடைய ராசியாதிபதி அதிசாரமாக 3 ராசிகளை இந்த மாதம் கடப்பது இதற்கு காரணம். அதனால உங்களுடைய மறைமுக நேரடி எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து உங்களுடைய முன்னேற்றம், நீங்க குயிக்கா ப்ராக்ரஸ் ஆகுறத பார்த்து சில பேர் உங்கள் மேல திருஷ்டி போடுறது கூட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. எனவே கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்ரெட்டிவா இந்த மாதம் பண்ணிட்டு அதற்கான ரிசல்ட் நீங்க முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா தேவையில்லாம நீங்க ரொம்ப பகட்டா இருப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சாதகமான அமைப்பு. உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சாதகமான அமைப்பு இந்த மாதம் முழுக்கவே கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியுமே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம். எனவே சில கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் பெட்ரூம்ல புதிய படுக்கை வாங்குவது அல்லது உங்களுடைய காட் அல்லது மேட்ரஸ் மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த அளவுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். 4ஆம் அதிபதி உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி உச்சபலத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு மட்டும் உங்களுக்கு இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களால சில தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே புதிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்காம முடிஞ்ச அளவுக்கு தப்பித்துக் கொள்வது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.